வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த மனவளக்கலை பற்றிய ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு நான் ஆற்றப் போகிறேன். இல்ல, மனவளக்கலைன்னா என்ன, அது என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கிறோம். மனவளக்கலை என்பது ஒரு பயிற்சி. அதை அந்த மனதை வளப்படுத்துகிற ஒரு கலை. புரியுதுல? மனதுக்கு அறிவுதான் வளம். மனதுக்கு வளம்னு சொல்றீங்கல்ல, மனதுக்கு அறிவுதான் வளம். அந்த வளம் இல்லாதனால அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு அறிவு குறைபாடு காரணமாக மனிதன் தீய செயல்களை செய்து துன்பப்படுகிறான். தீதும் நன்றும் வினை விதைத்தவன் இதுக்கு பேர் தான் கர்மான்னு. கர்மான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லோரும் தெரிஞ்சோ தெரியாமலோ முற்பிறவிகளிலும் இந்த பிறவியிலையும் நாம நமக்கும் பிறருக்கும் தீய செயல்களை செய்திருக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். அதனாலதான் நம்ம இப்ப துன்பப்படுகிறோம் என்று பெரியவங்க சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷி மாதிரி மகான்கள், மெய்ஞானிகள் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், அப்போ துன்பம் இல்லாம வாழணும். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் நல வாழ்வு. புரியுதா? இப்ப நம்ம ஒருவர் சந்திக்கும் போது என்ன விசாரிக்கிறோம்? நண்பர்கள், உறவினர்களை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னா என்ன அர்த்தம்? துன்பம் இல்லாமல் வாழ்கிறீர்களா? சரிதானே? இப்போ நான் உங்களை மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தேன். இங்க இப்ப வந்திருக்கிறீங்க. நான் 48 வருஷம் ஆச்சு. 33 வயசுல வந்தேன் இங்க மாதிரி சிக்கிட்டேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் துன்பம், எல்லாருக்கும் துன்பம். நீங்களும் துன்பப்படுகிறீர்கள். எந்தெந்த வகையில துன்பப்படுறவங்க நீங்க நான் சொல்றேன், அது ஆமா அல்லது இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு நோய் வருகிறது, எல்லாருக்கும் நோய் வரும். அந்த நோயை தனித்து வாழ முடியவில்லை, ஆகையினால் துன்பப்படுகிறீர்கள். சரிதானே? சிலருக்கு அடிக்கடி நோய் வருது, சிலருக்கு எப்பாவது வருது. இந்த நோயை தணிக்க முடியல. தணிக்க முடியலன்னா என்ன ஆகும்? நோய் நீண்டு கொண்டே போய் மரணத்துல போய் முடிஞ்சிடும். வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு. நோயற்ற வாழ்வே. அப்போ ஒருத்தர் நோயோட வாழ்ந்தா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஏன் கேட்பீங்க? கேக்குறீங்க. மருத்துவர்கிட்ட போறீங்க, அவர் நல்லா இருக்கீங்களா நீ கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் நல்லா இருந்தா நான் ஏன் டாக்டர் உங்ககிட்ட வரேன்? புரியுதா? உடல் நல மருத்துவர்கிட்ட போனா உடம்புக்கு நல்லா இல்லை, அது நோய். புரியுதுல்ல? இந்த நோய் தணிய மாட்டேங்குது. சரிதானா? இப்போ நீங்க நோயினால வந்திருக்கலாம். ஒரு வேளைனால நோய் வருது, மருத்துவம் பண்றோம், எளிய மருத்துவம் பண்றோம், சரியாயிடுது. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேரு. ஆனா சிலருக்கு அப்பவும் நோய் தணிய மாட்டேங்குது. அப்புறம்தான் மருத்துவர் சொல்றாரு, மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்து எல்லாம் வைத்தியம் பண்ணி பாக்குறாரு, சரியாக மாட்டேங்குது. அப்பதான் அவர் சொல்லுவாரு, யோகாவுக்கு போவோம் பாரு. புரியுதா உங்களுக்கு?
இப்ப நீங்களா வந்தீங்களா இல்ல உங்க மருத்துவர் சொல்லி வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. எப்படியோ உங்களுக்கு நோய் வராம இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும் இல்லையா, இம்யூனிட்டி. இப்ப இந்த கொரோனா வந்தது, எல்லாருக்குமா வந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி, தாங்கும் சக்தி, இம்யூனிட்டின்னு சொல்றீங்க. அது இல்லாதவனுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இப்போ உங்களுக்கு கூட தோணும், நமக்கு எப்பவுமே ஒரு இம்யூனிட்டி வச்சுக்கிட்டா, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொண்டால் நோய் வந்தால் கூட எளிதாக குணமாகிவிடும். சிலருக்கு மருத்துவம் பண்ணினாலும் குணமாகும், பண்ணாட்டியும் குணமாகும். பார்த்திருக்கீங்களா? சில மருத்துவர்களே சொல்லுவாங்க, விடுங்க, அப்படியே விடுங்க, ஓய்வு எடுங்க, கொஞ்சம் உணவை குறைவா சாப்பிட்டுக்கிட்டு எளிய உணவு சாப்பிடுங்க, ஓய்வு எடுங்க, சரியா போயிடும். சொல்றாங்களா இல்லையா? புரியுதா? இப்போ மருத்துவம் பண்ணாம ஏதோ கை மருத்துவம், வீட்டு மருத்துவம்னா பரவாயில்ல, மருத்துவரை தேடி படாத பாடுபட்டு துன்பப்படுறாங்களா இல்லையா? இப்படி துன்பம் இல்லாமல் வாழணுமா இல்லையா? நீங்க அதுக்கு தான் இங்க வழி சொல்றோம். இங்க ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தருவார். அப்போ எந்தெந்த காரணத்தினால உனக்கு நோய் வருது அதை நாங்க இங்க சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் பாப்பி, ஓஹோ இதனால்தான் நோய் வருதா. அப்புறம் நாங்க இப்ப சொல்லுவோம், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாம அலையங்க. அப்ப நாங்க இங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஒரு வாழ்க்கை முறை, மெத்தட் ஆஃப் லிவிங். இத நாங்க இப்ப உங்களுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா, டிகிரின்னு கொடுக்குறோம். பல்கலைக்கழக வகுப்பு கூட நடக்குதுங்க. விஷன் ஒரு அமைப்பு இருக்குது உலக சமுதாய சங்கத்துக்கு கீழே. அதுலதான் நான் ஒரு இயக்குனர் அங்க ஆழியார்ல இருக்குங்களா. நேற்று கூட அங்கதான் இருந்தேன் ஆழியார்ல. அங்க வருவீங்க நீங்க. அங்க ஒரு 3 நாள் வகுப்பு இருக்குது. முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவோம், சான்றிதழ். என்ன சான்றிதழ்? உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம். புரியுதா? நோய் வராமலும் காத்துக்கொள்வீர்கள். இது முன் செயலாலோ பிறர் செயலாலோ, வேற எத்தனையோ காரணம் இருக்குல்ல. இன்னொருத்தர் நமக்கு பிறர் செயலால் நமக்கு நோய் வரலாம். அது சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம், மோதல், கோள்கள் சஞ்சாரம், பொல்யூஷன், ஆக்சிடென்ட்ஸ், இதனால வருதா வரலையா? அதே மாதிரி முன்னாடி செஞ்சிருப்போம் நம்ம முன்னோர்கள், பெற்றோர்கள், பெற்றோருக்கு பெற்றோர், 7 தலைமுறை. நாம செய்யற செயலுக்கு மட்டும் நமக்கு நோய் வர்றதில்ல. நாம் பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரைன்னு சொல்லுவாங்க. 7 தலைமுறை நமக்கு தெரியாது. அதனாலலாம் நோய் வரும். அப்ப அந்த நோய் வராம இருக்கணும்ல, அது சொல்லி முந்தைய செயலுக்கு கூட வரும். அது வந்தது, தலைக்கு வந்தது எப்படி போகணுமுங்க? தலைப்பாயிடும். அதுக்கு ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப இனியும் உங்களுக்கு நோய் வராது. அப்ப நல்லதை செய்வீங்க. தாங்க சொல்லி கொடுக்குறோங்க. அத இப்ப நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க அப்படியே உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது சொன்ன மாதிரி இருக்கும். அதை நீங்க சுயமா சிந்தித்து தெளியணும். கரெக்ட், அவர் சொன்னது சரிதான். அது அப்படி உறுதிப்படுத்திக்கிறது கொஞ்சம் நாளாகும். அதுக்குதான் அந்த 3 மாத கோர்ஸா இப்போ சர்டிபிகேட் கோர்ஸ். அதுக்கப்புறமா அது தொடர போறாங்கல்ல. ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறது இப்ப இங்க ஒரு நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ்ல தொடரணும். அடிப்படை பயிற்சின்றது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் தானே தவிர, இது மட்டும் பண்ணிட்டு போய் ஒரு பயனும் இல்லை. அடிக்கல் மட்டும் போட்டு கட்டிட்ட, ஃபவுண்டேஷன் மட்டும் கட்டிட்டா அது வீடாகுமா? நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பா போயிடும். புரியுதுங்களா? இதுக்கு மேல நீங்க தொடரணும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
இந்த அடிப்படை பயிற்சிக்கு அப்புறம் 3 அகத்தாய்வு பயிற்சிகள்னு 3 ஒரு சில பாடங்கள்ல நடத்துவோம், பல தலைப்புகள்ல. இது ஒரு பள்ளிக்கூட கல்வி. அந்த வகுப்புகளுக்கு வரணும். பாட நூல்கள்லாம் இருக்கு, நாங்க கற்றுக் கொடுப்போம். நீங்க படிக்கணும். ஏன் தேர்வு வைக்க மாட்டோம், நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அது அந்த அகத்தாய்வு பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் அங்க ஒரு 3 நாள் பயிற்சி கொடுப்போம். ஃபைனல் பயிற்சி கொடுத்துட்டு அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துருவோம். அப்பவே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப அது வரைக்கும் நீங்க பயிற்சியை தொடரணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அந்த அறிவை நான் இப்போ சுருக்கமா சொல்லிடுவேன் இப்பவே. ஆனா இத நீங்க அதுபடி நடக்கிறதும் கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களால முடியாது. உணர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப கூட நீங்க சொல்லிக் கொடுக்க போறோம் 2-3 பயிற்சி. உடல் பயிற்சி எல்லாரும் சொல்ல யோகான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க, உடம்புக்கு ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும். ஒண்ணுமே இல்லையா, நடைப்பயிற்சியாவது போறீங்களான்னு கேக்குறாங்களா இல்லையா மருத்துவர்கள்? வெளியில போக முடியல, வீட்டுக்குள்ளேயாவது கொஞ்சம் கைய கால ஆட்டி குனிஞ்சு நிமிந்து தோப்பு கரணமாவது போட்டு கொஞ்சம் ஜாகிங் கொஞ்சம் குதிச்சு, உங்க வீட்டுல படிக்கட்டு இருந்தா ஒரு 10 முறை படிக்கட்டு ஏறி இறங்குங்க. சொல்றாங்களா சொல்லலையா? புரியுதா? இதைத்தாங்க அதுதான் இந்த உடல் பயிற்சி புத்தகம் இருக்குல்ல, ஒரு எளிய பயிற்சி. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா பயிற்சியையும் மகரிஷி அவர்கள் 40 ஆண்டு காலம் செய்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவருடைய மருத்துவ அறிவு, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் எல்லாம் முறையாக படித்தவர் வேதாத்திரி மகரிஷி. அவரே செஞ்சு பார்த்த அந்த மருத்துவ அறிவை வச்சு ஒரு எளிமைப்படுத்தியிருக்கிறார் பயிற்சி, சிம்பிளிஃபைடு. அந்த பயிற்சியை பற்றி பின்னாடி உங்களுக்கு கட்டுரை இருக்கு, இன்னைக்கு படிச்சிடணும். அதுதான் புக்கை கையில கொடுத்துருக்கோம். இன்னைக்கு படிச்சுட்டு தான் நாளைக்கு வரணும். படிக்காம வந்தீங்கன்னா நாளைக்கு பிரயோஜனமே இல்லை. ஒரு முறையாவது நீங்க படிச்சிடணும். புரியுதுங்களா? அப்பதான் இந்த பயிற்சியுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சியில உடல் பயிற்சி செய்யணுங்க. அதுல அந்த உடல் பயிற்சிய உங்களுக்கு இப்போ இந்த 15 நாள் இருக்கு பாருங்க, முழுவதும் நல்லா செய்ய வச்சிருவோம். ஒரு முறைக்கு பல முறை செய்ய வச்சு 15 நாள்ல நீங்க புத்தகத்தை பார்க்காமலே பயிற்சி செய்வீங்க. போதுமா? அதே மாதிரி அது எதுக்குன்னு பார்க்கணும். இந்த நோய்ங்கிறது எப்ப வருது தெரியுங்களா? வலிங்கிறது நம்முடைய உயிர் ஓட்டத்திற்கு தடை ஏற்படுது. உயிர் ஓட்ட தடை. அது ஏன் தடைப்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குகிறது. மருத்துவர்களுக்கு போய் கேட்கறாங்கல்ல, கழிவுகள்லாம் நல்லா மலம், மூத்திரம், வேர்வை இதெல்லாம் நல்லா போகுதா? கழிவுகள் வெளியேறணும். வயதுக்கு வந்தவங்களுக்கு அந்த வித்து கூட கழிவு வெளியேறணும். முறையாக திருமணம் செய்து கொண்டு அந்த குறிப்பிட்ட இடைவெளியில அந்த கெட்டி போன வித்து குழம்ப வெளியேற்றணும். இல்லைன்னா அதுலயே நோய் வந்துடும். புரியுதுங்களா? நிறைய பேர் பாருங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்க பாருங்க, இந்த நன்ஸ், ஃபாதர், அவங்களாம் பெரும்பாலும் நோயில சிக்கிறாங்க. அதனால உடல்ல கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியேறும். புரியுதுங்களா? அப்ப அந்த கழிவுகள் வெளியேறினா அந்த கழிவுகள் தேங்காது. புரியுதா? அந்த கழிவுகள் அன்னன்னைக்கு வெளியேறணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி. உடல் பயிற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா டெய்லி கழிவுகள். நிணநீர்னு சொல்லுவாங்க. நிணநீர்னு ஒரு சுரப்பிகள் இருக்கு நம்ம உடம்புல, ரத்த குழாய்கள்ல இருக்கு. உடல் பயிற்சி செய்யறவங்களுக்கு தான் அந்த சுரப்பு சரியா சுரக்கும். அந்த நிணநீர் தான் ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், அதை பிரிச்சு எடுக்கும். அப்புறம் தான் கிட்னில, புரியுதா உங்களுக்கு, பெருங்குடல்,
இதுல எல்லாம் அதான் வெளியேற்றும். கிட்னி நீரா வெளியேற்றும், இது கெட்டி பொருளா வெளியேற்றும். மலக்குடல், பெருங்குடல், புரியுதா? அதுக்கெல்லாம் ஒரு ஓகமுக்காக சொல்றேன். அப்போ நிணநீர்னு ஒண்ணு இருக்கு. இந்த கருத்து வந்ததுன்னா அப்ப நாம நாள்தோறும் சாப்பிடுறோம், கழிவு வெளியேறணுமா இல்லையா? அதுக்கு சரியான வாழ்க்கை முறை இருக்கான்னா இல்ல. ஒரு காலத்துல உணவுல ஒழுங்கு இருந்தது. நல்ல காலையில பசிச்ச பிறகுதான் சாப்பிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் கூட 7 மணி 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. பகல்ல நல்லா பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடுவாங்க. நல்ல சத்தான உணவு, தூய்மையான உணவு, நஞ்சில்லாத உணவு, தூய்மையான குடிநீர், நல்ல தூய்மையான காற்று எல்லாம் இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல உடல் உழைப்பு வேலை செஞ்சாங்க. வெயில் இல்ல, வைட்டமின் டி எல்லாம் கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு இந்த நோய் வர்றதெல்லாம் குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை முடியுமா? அதிகாலை 4 மணிக்கு எழுந்துட்டு போவாங்க, வெளியில வேலைக்கு போவாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களும் அதிகாலையிலே எழுந்துருவாங்க. அதிகாலையில எழுந்து பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்குள்ளே போவாங்க. வாழ்க்கை முறைனா போச்சு. புரியுதா புரியலையா? அனுபவ பொருள்கள் வீட்டுல பெண்கள் துணி துவைப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, பாத்திரம் கழுவாங்க, மாவாட்டுவாங்க, அம்மி அரைப்பாங்க. புரியுதா? இப்போ அப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை, உழைப்பு இல்லை, உணவு சரியில்லை, உறக்கம். 7 மணி 8 மணிக்கு 7 மணிக்கு அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது. நான் சின்ன பையன், எங்க ஊர்ல எல்லாம் கரண்ட் கிடையாது. சூரிய அஸ்தமனம் ஆகிட்ட சாப்பிட முடியாது. அதுக்கு மேல மண்ணெண்ணெய் விளக்கு வச்சா கூட விட்டில் பூச்சி எல்லாம் வரும், இந்த விழும். அதனால பொழுது அடையிறது சாப்பிடும். பொழுது அடைய போது சாப்பிடும் எங்க அம்மா. புரியுதா? இன்னைக்கு நீ 10 மணி 11 மணி, வாழ்க்கை முறையே மாறி போச்சு. முடியாதுங்க. யாராவது முடியுமா? உணவு தரமா இருக்கா? குடிக்கிற தண்ணி தரமா இருக்கா? மூச்சு காற்று தரமா இருக்குதா? வாழ்க்கை முறையே போச்சு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், பொருள் பிரச்சனை கூட அப்ப அவ்வளவு இல்லை. தேவைகள் எல்லாம் குறைவு. எல்லாரும் ஏதோ வேலை செஞ்சாங்க. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வரும்போது இந்த பிச்சைக்காரனே இல்லையாம, பிச்சைக்காரனே இல்லாத நாடு. இப்ப எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறான். பணக்காரனும் பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். அவனும் கார்ல போறவனும் இலவசமா கிடைக்காதான்னு தான் நிக்கிறான். புரியுதா? இலவசமா கொடுக்கறவனுக்கு தான் ஓட்டு போட தயாரா இருக்கிறான். அவன் இன்னும் பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். அவ்வளவு ஆசை. புரியுதா உங்களுக்கு? மனநிலை சரி, மனம், டென்ஷன், உறவு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள. அந்த காலத்துல எங்கேயோ ஒரு கணவன் மனைவி உறவுல எங்கேயோ ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும், உறவு பிரச்சனை. இப்ப பெரும்பாலும் பிரச்சனை தான். நீதிமன்றத்துல குற்றையல் உரிமையல் நீதிமன்றத்தை விட எந்த நீதிமன்ற வழக்கு அதிகமா இருக்குது? காவல் நிலையத்துல புகார் கூடிக்கிட்டே இருக்குது, நீதிமன்றத்துல வழக்கு கூடிக்கிட்டே இருக்குது. நோயாளிகள் எண்ணிக்கை பாருங்க, இந்த கங்கா ஆஸ்பத்திரி இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது. எது வரைக்கும் போகும்போது தெரியல. எல்லா ஊர்லயும், ஒரு ஊர்ல பெரிய கட்டடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி, 2வது பெரிய கட்டடம் எதுன்னு பார்த்தோன்னா நீதிமன்றம். பாருங்களேன், நீதிமன்றத்துல பக்கத்துல ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச்லயும் ஒரே கூட்டமா இருக்குது, நீதிமன்றத்திலையும் கூட்டமா இருக்குது. உடலும் நல்லா இல்ல, மனசும் சிறைச்சாலையில கூட்டம், கைதிகள் எண்ணிக்கை, ஏன் குற்றவாளிகள் மனம் கெட்டு போச்சு. நல்ல மனசு இல்லை. அன்பு இருக்கா? அன்பு இருந்தா குற்றம் நடக்குமா? உறவு பிரச்சனை, புரியுது இல்ல?
நல்லா புரிஞ்சுக்கங்க. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இந்த 3 தான் பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் உடல்நலமும் இருக்குது, பொருளும் இருக்குது, உதவும் உறவுகளும் இருக்குது. 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்றான், உலகமெல்லாம் சுத்தி வர்றான், சுற்றுலாலாம் போய் வர்றான். அப்பவும் கடைசியில சாகும்போது அனுபவிச்சது போதுமான்னா உனக்கு மன நிறைவு பெற்று விட்டீர்களா, மனம் அமைதி அடைஞ்சு விட்டதா அப்படின்னு கேட்டா அவனுக்கு புரியல. உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சான்னு கேட்டா சாந்தி அடையவே இல்லையே. ஆத்ம சாந்தின்னா மன அமைதின்னு அர்த்தம். அதனால ஒருவன் செத்து போயிட்டான்னா அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். உனக்கும் அப்படித்தான் பிரார்த்திப்போம். இப்ப புரியுத? மக்கள் துன்பத்துல வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அண்ட் பீஸ் ப்ராப்ளம். உண்மையா இல்லையா? இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மனிதன் பொதுவா எங்க யார வேண்டான்? கடவுளை வேண்டுகிறான். கோயில் எல்லாம் கூட்டம், இப்போ நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில தான் தணிக்கை அதிகாரியா இருந்தேன். உள்ளாட்சி தணிக்கையில் இருந்தேன் 72 வரையில, 68 to 72. வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன் 73ல. அப்புறம் தான் இந்து அறநிலையத்துறைக்கு வந்தேன் தணிக்கை அதிகாரியா. 2002ல பணி நிறைவு. கோயில்ல பார்த்தா கூட்டம். அது நான் பெரும்பாலும் ஒரு 30 ஆண்டு கோவையில் தான் நான் வேலை பார்த்திருக்கிறேன். 30 ஆண்டு மருதமலை கோயில் எல்லா ஆடிட் ரிப்போர்ட்லயும் என் கையெழுத்து இருக்கும். 30 ஆண்டுதான். மக்கள் வர்றவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்கன்னு கேளுங்க. அமைதி இல்ல, அமைதி இல்ல, அமைதி இல்லை. ஆமே ரைட்? அமைதியை தேடி எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல போய் என்ன கடவுளை வேண்டுவதற்கு போகிறார்கள். இப்பதான் மகரிஷி பார்த்தார். கோயிலா போறாங்களே, அவங்களுக்கு நிம்மதி இல்லையே, அமைதி இல்லையே, துன்பம் விலகிடுச்சா? கடவுள் அருளை தேண்டித்தானே போடுறீங்க, அருள் கிடைக்கவில்லை. அப்பதான் மகரிஷி சிந்திக்கிறார். அது என்ன அருள்? அருள்னா என்ன? அருளை தேடி போகிறார்களே அப்படின்னு பாக்குறப்போதான் அவர் சிந்திக்கிறாரு. அருள்னா அறிவு. புரியுதா? கண்ணுக்கு தெரியாதது அருள். புரியுதா? புலன்களால் உணர முடியாதது அருள். அதை தொட்டோ சுவைத்தோ முகர்ந்தோ பார்த்தோ கேட்டோ அறிய முடியாதது அருள். அதான் அறிவு. அறிவுக்கு உருவம் இருக்கா? கடவுளுக்கு உருவம் உண்டா? எந்த மதமாவது சொல்லி இருக்குதா? ஒரு மதம் இடங்களா பார்ப்போம். நம்முடைய சில மதங்கள், அதிலும் குறிப்பா நம்முடைய சைவ வைணவ மதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் புராணங்கள்ல தான் கடவுளுக்கு உருவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த சைவ வைணவ சமய நூல்கள்ல கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சிவத்துக்கு உருவம் இல்லை, பெருமாளுக்கும் உருவம். மகாவிஷ்ணு நான் அரூபம். புரியுதா? பெரிய மதம் உலகத்துல கிறிஸ்தவம், உருவம் இல்லை. அதுக்கு அடுத்தது பெரிய மதம் இஸ்லாம், உருவம் இல்லை. பொறுங்க, எங்கேயாவது சொல்லியிருக்கா கடவுளுக்கு உருவம் உண்டுன்னு? சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் அறிவு. ஒரு அறிவு இருக்குது. அறிவுள்ள, அறிவும் ஆற்றலுமாக உள்ள ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் காந்தம். சொல்லியிருக்காங்க. பிரணவம். விஞ்ஞானம் சொல்லுது அத. பிரபஞ்ச காந்த சக்தி, காஸ்மிக் எனர்ஜி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாசா விஞ்ஞானிகள், தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். Magnetism is the chief factor
governing all the events in this world, universe. The universal consciousness, universal energy, cosmic energy. இப்ப புரியுதா? அதுக்கு பேர் தான் கடவுள், அதுக்கு பேர் தான் தெய்வம், அதுக்கு பேர் தான் இறைவன், அதுக்கு பேர் தான் இயற்கை. புரியுதா? இப்போ இந்த இயற்கையை நீ அறியணும், கடவுளை அறியணும். அறிந்து விட்டால் உங்களுக்கு இந்த உடல்நலம் காக்கும் அறிவு நல்லா புரிஞ்சுக்கங்க. பொருள் வளம், நிறை செல்வந்தராக வாழும் அறிவு, நல்ல நட்பு நலம் காத்து உயர் புகழோடு வாழும் அறிவு. புரியுதா? இந்த உலக இன்பங்களை துய்த்து போதும் என்று மன நிறைவு பெறுகிற அறிவு. இந்த அறிவு உங்களுக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். அதான் இன்ட்யூஷன். அத சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த கடவுளை அறிந்து விட்டால், நீ கடவுளை அறிவதற்கு கோயிலுக்கு போகணும். எப்படி அறியணும்னா தியானம் செய்துதான் அறியணும். தவம், அதைத்தான் இங்க சொல்லி தியானம், மெடிடேஷன். நாளை மறுநாள் உங்களுக்கு தீட்சை கொடுக்க போறோம், தியானம். நாளைக்கு காயக்கல்ப பயிற்சி, இன்னைக்கு உடல் பயிற்சி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவோம், தொடர்ந்து சொல்லி தருவோம். நாளைக்கு காயக்கல்ப பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம் ஒரே நாள்ல. அது நான் தான் வரேன். அப்புறம் மற்ற பயிற்சிகள்லாம் தொடர்ந்து சொல்லி கொடுப்போம். கடைசியில அந்த இறைவனை, அதுதான் தியானம். இந்த தியானத்துல 3 தியானம் இருக்கு. ஆக்கினை, துரியம், துரியாதிதம்னு 3 இருக்கு. இங்க பயிற்சி தொடரணும். இதோட இந்த பவுண்டேஷனோட போயிட்டீங்கன்னா அந்த முழு பயிற்சிக்கு வர முடியாது, இடை நின்று விடுவீர்கள். பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், 10th வரைக்கும் படிக்கணும் இல்லை, இடையில படிச்சுட்டு சர்டிபிகேட் கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. அத கவனமா இருக்கணும் நீங்க, புரியுதுங்களா? அப்படி அதுக்கப்புறம் அந்த கடவுளை கண்டு விட்டீர்கள்னு வைங்க, எல்லாம் விளங்கிடும். விளங்கிட்ட பிறகு அது எப்படி விளங்கிடும்னு நான் சொல்றேன், இப்ப சொல்லிடுவேன். அதுபடி வாழ்வீர்கள். அதான் அதுவானாலும் அதுவே சொல்லும், இன்ட்யூஷன் சொல்லி வச்சிருக்காங்க. அது எப்ப சொல்லும்னா, நீ தியானம் பண்ணி அதுவாக ஆகிவிட வேண்டும், அதோடு இணைந்து விட வேண்டும். பகவத்கீதையில இறைவன் சொல்றான் மனுஷன்கிட்ட, இருக்குது. கிருஷ்ணன் சொல்றார் யாருகிட்ட? இறைவன். கிருஷ்ணன்னா இறைவன். மனிதன் யாரு? அர்ஜுனன். சொல்ற, நீ துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் பெற முடியாது. நீ என்னை அடைய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன், அப்பதான் உனக்கு உறுதிப்படும். புரியுதா? புரியுதா? அப்போ நீ பயிற்சி பண்ணுங்க. அது எப்படி புரியும், என்னென்ன புரியும், நாங்க அதை என்னென்ன எப்படி சொல்லி கொடுக்குறோங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, உடல் பயிற்சி செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும்னு புரிஞ்சிடும். ஏன்னா காயக்கல்ப பயிற்சின்னா என்னன்னு தெரியணும்ல. இப்போ உங்களுக்கு நோய் எப்போ வருது? இப்போ ஒரு லேப்ல போய் டெஸ்ட் பண்றீங்க, ரத்தத்துல கழிவுகள் தேங்கி இருக்கு, அது டிஷ்யூ டெஸ்ட் பண்றாங்கல்ல, நச்சு பொருள். ஒரு கேன்சர் வந்தா கூட கட்டி எடுக்கிறான், போய் ஆராய்ச்சி பண்ண, அவ்வளோ கட்டி இருக்கு, அது இருக்கு, ரத்தத்தை டெஸ்ட் பண்றீங்க. புரியுது? அப்ப நச்சு பொருள், கெட்ட பொருட்கள் எப்போ தேங்குதோ அப்ப நோய். உடல் போய் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தேங்க. அண்ணன் சுத்தம் சுதந்திரம். அன்னன்னைக்கு உள்ள குப்பைய அன்னன்னைக்கு குப்பை தொட்டில போடணும். கார்பரேஷன் வண்டி வருது, விசில் அடிக்கிறான். அன்னன்னைக்கு உள்ள குப்பையை நீங்க கொட்டலைன்னா ஒரு நாள் தாமதமானா மறுநாள் நாத்தம் எடுத்து அதுல கிருமிகள் வந்துருது. வருமா வராது? அதான் நாத்தம் அடிக்குது. வைரஸ்
அதான் லூயிஸ் பாஸ்டர் சொன்னாரு, நோய் கிருமிகள் வெளியிலிருந்து வருவதில்லை, உன் உடலுக்குள் கழிவு தேங்குகிற போது அந்த கழிவு பொருளே நோய் கிருமியாக மாறி உனக்கு துன்பத்தை தருகிறது. புரியுதா? அப்ப இந்த கழிவு சுத்தம் சுகம் தரும்னு தெரியுது. நாள்தோறும் பல்லு வளர்க்குறோம், முகம் கழுவுறோம், தோலை கழுவுறோம், அழுக்கு, அப்பதான் கழிவு அழுக்கு வெளியே போகும். வேர்வை மூலம் மூத்திரம் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம். போதுமா? ரத்தத்துல இருக்கிறது அது கழிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த அறிவு இருந்ததுன்னா நீங்க விடுவீங்களா பயிற்சிய? அதே மாதிரி சத்து குறைஞ்சு போனா நோய் வருதா வரலையா? வாங்க டானிக் சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அந்த பழம் சாப்பிடுங்க. சத்து, உயிர் சத்து. உங்க சாப்பாட்டுல என்ன இல்ல? உயிர் சத்து. அந்த உயிர் சத்தை நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நம்ம உடம்புக்குள்ள. எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். பிளாசம் நீ படிச்சிருக்கீங்களா? எக்டோபிளாசம், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம். அதுக்கு பேர் தான் வைட்டல் ஃப்ளூயிட்னு பேர். அதுதான் ஸ்பெர்ம் ஓவமா மாறுது. ஆகையினால் அதுக்கு பேர் என்னதுங்க? விந்துநாத சக்தி. அந்த விந்துநாத சக்தியை நமக்கு அமுத கலசம்னு ஒண்ணு இருக்குது மூளையில, அடிப்பாகத்துல, பீனியல் கிளாண்ட். அங்க ஒரு நாளைக்கு பல முறை நரம்பூக்க பயிற்சி, இந்த ஓஜஸ் மூச்சுன்னு காய்கறி பயிற்சி இருக்கு, அங்க செய்யறோம். அதை காலையில செய்யணும், மாலையில செய்யணும், சாப்பிடும்போது செய்யணும், உறங்க போறப்ப செய்யணும். தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவின் போதும் செய்யணும். இவ்வளவு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வித்து குழம்பு என்ன ஆயிடுங்க? பீனியல் கிளாண்ட்ல ஸ்டாக் ஆகி அமுதமாகி அப்படியே ரத்தத்துல கலந்துடும். உணவே தேவையில்லை. முன்ன பின்ன நீ சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் சித்தர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. தண்ணி கூட குடிக்கிறது. உணவு மதுவே, மருந்து மதுவே. இந்த காயக்கல்பம் அது செய்யறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும். அங்க சத்து பொருள் அப்படியே இருக்கும். ஆளு பளபளன்னு இருப்பாங்க. உடம்புல சுருக்கம் விடாது. தோற்றத்தை பார்த்து வயதை சொல்லவே முடியாதான். என்ன பார்த்தா 82 யாராவது சொல்லிடுவாங்க? என் இளமையின் ரகசியம், முறையாக காயக்கல்பம் செய்கிறேன். பாரதி சொல்லுகிறார், காயக்கல்பம் செய்து விட்டான் இவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயதுரைப்பார் யாரும் இல்லை. புரியுதா? இப்போ நாளைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். யாராவது புதுசா வர்றவங்கலாம் கூட்டுவாங்க. புதுசா வரலாம், நாளைக்கு அந்த பயிற்சிக்கு மட்டும் வரலாம். அது என்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுன்னா அது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா என்ன மாதிரி எல்லா ஆசிரியர்களும் சொல்லி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. புரியுதா? அதனால இப்ப புரியுது இல்ல, சொன்னாலே புரியுது. அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு, உணவு மதுவே மருந்து மதுவே சித்தர்கள் சொல்றாங்க. நாளைக்கு அந்த புத்தகம் கொடுப்போம், அதை படிக்கணும். புரியுதா? அப்ப நீங்க இந்த கோர்ஸ் முடிஞ்சு இப்பவே முடிவுக்கு வந்துருவீங்க. ஆனா அந்த கோர்ஸ் முடிக்கணும். ஆலியார்ல பிரம்மஞான கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கும் போது உறுதி வந்துடும். போய் செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும். இப்போ மனசை அமைதியா வச்சிருக்கணும்ல. டென்ஷன் ஆகுறதுக்கெல்லாம் நோய் வருதா வரலையா? டென்ஷன், கோபம், பயம், கவலை, பொறாமை, அச்சம், இதுதான் டென்ஷன். மன அழுத்தம். டென்ஷன் சொன்னா, மன அழுத்தம்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. டென்ஷன் சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறான். ஏன்னா அப்படி பழகி போச்சு நமக்கு. இப்போ புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சு போச்சா புரியலையா? நல்லா புரிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு அப்ப தவம் பண்றதும் உடல் நலத்துக்கு தான். புரியுதா? அடுத்தது, நீ பிறருக்கு தீங்கை செஞ்சா உனக்கு தீங்கு வருமா வராதா? நமக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணி நல்லா இருக்கும், நீ நாசமா போவேன்னு திட்டுறமா இல்லையா? அப்ப அதே மாதிரி அடுத்தவங்க திட்டுற, நீ நல்லபடியா சாவ மாட்டேன், நொந்துதான்டா சாவ. புரியுதா? நோய் வந்துதான் சாவ. அதான் எப்படி பேரு நொந்துன்னா என்ன அர்த்தம்? நோய் வந்து படுக்கையில படுத்து நடமாடிட்டு இருந்தாலும் கஷ்டம்தான்.
அதெல்லாம் சரியா பேரு இந்த பாவம் பண்ணவெல்லாம் படுக்கையில படுத்து ஏதோ 2 நாள் 3 நாளைக்கு படுத்தா பரவாயில்ல, எழுந்திருக்க முடியாம ஒரு ஆள் தூக்கி வைக்கணும், சாப்பிட முடியாது, கழிவறைக்கு போக முடியாது, ரொம்பலாம் வலிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து எவன் சாகுறானோ அவன் பெரிய பாவின்னு அர்த்தம். நாட்டுல பாருங்க, நாட்டுல நிறைய பேர் சில அரசியல் தலைவர்கள் நொந்துதான் செத்துருக்கு காமராஜருக்கு அப்புறமா. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் அம்மா, பெரிய பணக்காரன் அம்மா, அவ்வளவு பேர் நொந்துதான் செத்துருக்கிறான். பணக்காரன்ல கூட அவன் பணக்காரனா இருப்பான், அவன் எளிய வாழ்க்கையே வாழுவான், ஆடம்பர வாழ்க்கையே வாழ மாட்டான். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவான். ஏழைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய கார்லாம் வாங்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் கடைசியில எப்படி சாவாங்க? கஷ்டப்படாம. புரிஞ்சுங்க. வயதாகி விபத்துல சாகுறது கூட நல்ல சாவு இல்லை. அது புரிஞ்சு வயோதிக மரணம் அப்படி சொல்லிட்டு போகணும். நமக்கு புரிஞ்சது இப்ப வாழ்க்கை எல்லாம் இப்படி நடந்துக்குங்க அப்படின்னு ஏடிஎம் கார்டெல்லாம் கொடுத்துட்டு செக்கில் கையெழுத்து போட்டுட்டு சொத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்படி ஃப்ரீயா இருக்கும்போது போதும். நான் எங்க வீட்டுல எல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வச்சாச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, ஏடிஎம் கார்டு நம்பர் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, போனு லாக் நம்பர் கூட என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், 4749 பாத்துக்கம்மா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்படி அவ்வளவு கிளியரா இருக்கணும். நிறைய பேர் சாவை கண்டு பயப்படுறான். என்ன சாவே இல்லடா எனக்கு, நான் உடல் அல்ல, நான் ஆன்மா. புரியுதா? நான் மெய்ப்பொருள், நான் அழிவற்றவன், ஐ எம் எட்டர்னல். எனக்கு சாவில்லைன்னு சொன்னான் பாரதி. மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் வள்ளல் பெருமான். புரியுதா? இப்போ அந்த நிலைக்கு நீங்க வரணும், என்ன மாதிரி பேசணும். அப்ப என்ன செய்யணுங்க? அப்ப யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அப்போ துன்பம் போக்கி வாழணும் அல்லவா? இப்ப புரியுது? துன்பம் தந்தால் நோய் வரும், அப்போ துன்பம் போக்குனா கர்மா தொலையும். முன்னால செஞ்ச கொடுத்த பாவத்துக்கு இப்ப புண்ணியம் செஞ்சு பாவத்தை கழுவுகிறோம், அப்ப நோய் வருமா? புரியுதா? ஒரு சித்தர் பாடுறான், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, கோடி வகை நோய் கூடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையா. புரியுதா? அதனால நோய்வாய்ப்படும்போது ஐயோ பாவம், என்ன பாவம் செஞ்சானோ தெரியலையாடா பாவி. புரியுதா? துன்பப்படுறான், உடல் பிரச்சனை, இன்னொன்னு பொருள் பிரச்சனை, வறுமை, என்னாலும் பிச்சை எடுக்கிற நிலைமை. பொருள் வறுமையினால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான் சொல்லுங்க, கையேந்திரன். பொருள் வறுமை இல்லையா? ஏன் இந்த பொருள் இல்லையா? உனக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை. சரி, உனக்கு தான் அறிவு இல்லை, திறமை இல்லை, ஏதோ ஆகி போச்சு. இந்த அரசாங்கமாவது கொடுக்கணும் இல்ல, பணக்காரங்கிட்ட வாங்கி கொடுக்கணும் இல்ல. நீ பணக்காரங்கிட்ட வாங்குற, நீ எல்லாம் அள்ளி வச்சுக்கிற. வா, பின்லாண்டுல திருடனே இல்லைன்னா அவன் 40% டாக்ஸ் எவேஷன் ரூல்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்கம் டாக்ஸ் ரெய்டு அங்க கிடையாது. அத்தனை பேரும் அவன் சம்பளத்துல ரெடியா கொடுத்துறான் 40%. அரசாங்கம் ஊழல் பண்றது இல்ல, எல்லாம் மக்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது பின்லாந்து கவர்மெண்ட். திருடர்கள் இல்ல, குற்றங்கள் இல்ல, காவல் நிலையத்துல புகார் இல்ல. அதனாலதான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. எஜுகேஷன், பெஸ்ட் எஜுகேஷன் இன் தி வேர்ல்டு. என் பையன் அங்கதான் இருக்காரு பல வருஷமா. அதனால நீ ஹாப்பியா இருக்காடான்னு கேட்கவே மாட்டேன். நேற்று கூட போன் பண்ண கேட்க வேண்டியதில்லை, அவ்வளோ ஹாப்பி. புரியுதா? ஏன்? பொருள் வசதி, மருத்துவம், கல்வி எல்லாம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, எனக்கு வாக்கு போடுங்க, நான் வந்துட்டா கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், எல்லாம் விவசாயம்
புரியுதா? அடிப்படை தொழில் எல்லாம் அங்கதான். பொருள் வசதி, தற்சார்பு பொருளாதாரம் சொல்றானா இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னும் சந்தேகம் வந்தா எனக்கு போன் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. புரியுதா? இதெல்லாம் அப்போ ஏன்னா மக்களை நேசிக்கிறோம். முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். காக்கணும், கடவுள் காக்க, தெய்வம் மாதிரி ஆட்சியாளர்கள். புரியுதா? நல்லா புரிஞ்சு பேசுங்க. நல்ல தரமான உணவு, குடிநீர், சுற்றுப்புற சூழல் எல்லாம் இந்த அரசாங்கம் பாதுகாத்திருந்தா, நல்ல நல்ல எளிய மருத்துவம் எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருந்தா மக்கள் இப்படி துன்பப்படுவாங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த அறிவு தான் வேணும். இந்த அறிவுக்கு தனி மனிதனுக்கு மட்டும் இல்ல, ஆட்சியாளர்களுக்கும் வேணும். புரியுதா? இவனுக்கு இந்த அறிவு இருந்தாதானே அவன் ஆட்சிக்கு வருவான். வாழ தெரியாதவன் வாழ்ந்தா ஆள தெரியாதவன் தான் வருவான். இதுவரைக்கும் ஆண்டவனுக்கு ஆள தெரியல. ஏன்னா மக்களுக்கு வாழ தெரியல. அதைத்தான் நாம கத்துக் கொடுக்குறோம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்ப உடலெல்லாம் பார்க்கணும்னா என்னன்னு அப்போ யாருக்கு துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்ந்தீங்கன்னா யாருக்காவது உறவு பிரச்சனை இருக்குமா? உதவுறதுக்கு ஆள் இருக்காதா? உங்க மனைவி கணவனுக்கு நீங்க உதவி, பெற்றோர் குழந்தைகள் சகோதரர்களாம் உதவி வாழ்றீங்க. அப்ப அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்களா இல்லையா? அப்புறம் என்ன? நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவுனா, நீ வடக்கு வீட்டுக்காரனுக்கு உதவுனா தெற்கு வீட்டுக்காரன் உனக்கு உதவுவான். அவனும் உதவுவான், இவனும் உதவுவான். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு உதவுவான்? உனக்கு உதவுனா உன் பிள்ளைகளுக்கு உதவுவான். புரியுதா? எப்படி வாழணும் சொல்லு. அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். ஆனா அதுக்கு என்ன வேணும்? அன்பு. அதுக்குதான் கடவுளே அறியணும். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. புரியுதா? இப்போ அப்ப கடவுளை போய் வேண்டணும்னா அன்புலாம் வேணும். அன்பு இருந்தா உழைச்சி சம்பாதிப்பான், திருட மாட்டான். அன்பு இருந்தால் யாருக்கும் துன்பம் தர மாட்டான். தன்னை நேசிக்கிற அன்பு இருந்தால் தனக்கு தீங்கு செய்ய மாட்டான். புரியுதுல்ல? அப்போ கடவுளை அறிந்தால் அன்பு மலர்ந்து விடும், அறிவு விளங்கி விடும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். அன்பும் அறிவும் நமக்கு அன்பு மலரும், ஊற்றெடுக்கும், அறிவு முழுமை பெறும். இதுக்குத்தான் நாம இந்த பயிற்சியை செய்து கடவுளை அறியணும். அதான் ஆன்மீக கல்வி. அதுதான் இந்த பயிற்சியை நீங்கள் தொடரணும். புரியுதா? அப்படி தொடர்ந்து கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்க உடல்நலம் பார்க்க என்ன செய்யணும் செய்வீங்க, ஒழுங்கா இருப்பீங்க, உணவெல்லாம் ஒழுங்குபடுத்துவீங்க, உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்குவீங்க, பால் உறவெல்லாம் அளவோட இருப்பீங்க, யாருக்கும் துன்பம் தர மாட்டீங்க. உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? நோ ஃப்ரெண்ட், நோ ஹெல்த் ப்ராப்ளம், நோ வெல்த் ப்ராப்ளம், நோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், நோ பீஸ் ப்ராப்ளம். இப்போ புரியுதா? அதான் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். இதுக்குத்தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். இப்ப புரியுதா? இதான் ஆன்மீகம் ஓர் அறிமுகம். ஆன்மீகம்னா ஆன்மாவை அறிவது, கடவுளை அறிவது, தெய்வம் பற்றிய அறிவு. அறிவுதான் தெய்வம். புரியுது? அறிவு வேற, தெய்வம் வேற இல்லை. அறிவுடையார் எல்லாம் கூட. அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. புரிஞ்சு போச்சா? இப்போ அதனாலதான் மகரிஷி நீங்க ஏதோ கோயிலுக்கெல்லாம் போனீங்களே, மதம் சார்ந்த கோயிலுக்கு, அமைதியை தேடி உங்களுக்கு கிடைக்கல. அறிவு, இங்க ஒரு கோயில் வச்சிருக்கிறேன், அந்த கோயிலுக்கு பேரே அறிவு திருக்கோயில். இப்ப புரியுதா? இது சம்பந்தமான ஒரு கருத்து இங்க எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் தருவோம். அறிவறிய அறம் வளர அறிவு திருக்கோயில். இதை வீட்டுல கொண்டு போய் ஒரு முறைக்கு பல முறை படிக்கணும். புகைப்படம் எடுத்து PDF பண்ணி நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் கொடுக்கணும். நீங்களும் திரும்ப திரும்ப படிக்கணும். அப்பதான் இந்த 15 நாள் கோர்ஸுக்கும் நீங்க விடாம வருவீங்க. வந்துட்டீங்கன்னா பயிற்சியை தொடர்ந்து விடுவீர்கள் என்று கூறி இந்த மனவளக்கலை ஒரு அறிமுகம், புரியுதுங்களா, என்ற இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க.